எல்லோருக்கும் வணக்கம். சரி, நம்ம ஒரு பசுமையான நிகழ்ச்சிக்கு போகிறோமே, நம்ம கொஞ்சம் பச்சையாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்தால் இங்கே ஆல்ரெடி எல்லாமே பச்சையாக இருக்கு. ஆக நாம் ஏதாவது ஒன்றை புதுசாக பண்ணணும்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பண்ணி முடிக்கிற ஊர் தான் திருப்பூர். இன்றைக்கி நம்ம இவ்வளோ பேசுகிறோம். இந்த வனத்துக்குள் திருப்பூர் சம்மந்தப்பட்டவர்கள் என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? சார், எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கோயம்புத்தூரில் சிறுதுளி அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கிற வனிதா மோகன் மேடம் தான். இதோ இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி விஷயம் மக்கள்கிட்ட போய் சேருவது என்பது ஊடகங்களால் தான் முடியும். இந்த ஊடகங்கள் லாப நோக்கு இல்லாமல் சமுதாயத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து நீங்கள் செய்கின்ற ஒரு நல்ல செயலை அதை ஊடகங்கள் லாப நோக்கு இல்லாமல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது பாருங்க. அது தாங்க பிரஸ்ஸோட பெரிய சர்வீஸ். அந்த சர்வீஸை தான் இங்கே தினமலர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவ்வளவும் பண்ணிட்டு சைலண்டாக உட்காந்துருக்கிறாரு ஸ்ரீனிவாசன். கொஞ்சம் அஜித் லைட்டாக குண்டான மாதிரி இருக்கார். ஸோ தினமலர் பத்திரிகைக்கு, அந்த குழுமத்திற்கு, அதன் சார்பாக வந்திருக்கின்ற ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்து நம்முடைய பாராட்டை அல்ல நன்றியை தெரிவிக்கிறோம். கரெக்டா வனத்தூர்? நன்றியை தெரிவிக்கிறோம். ஆக வெறும் 25,000 ஆரம்பிக்கப்பட்டதற்கு சடனாக என்னை கூப்பிட்டு 1,00,000 மரக்கன்றுகளை கொடுத்து கிரீன் கலாம் என்ற அந்த ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து வைத்தவர்கள் வனிதா மோகன் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இது சாதாரண கூட்டம் அல்ல. நீங்களும் சாதாரண மனிதர்கள் அல்ல. நீங்கள்லாம் அவர் கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுற குரூப்பு. உங்களுக்கு வணிகம் மிக மிக முக்கியம். திருப்பூர் மண்ணின் செழுமை அதன் வணிகத்தில் இருக்கிறது, வாணிபத்தில் இருக்கிறது. அதை விட்டுவிட்டு இதற்கு நேரம் ஒதுக்கி திருப்பூருக்காக, திருப்பூரின் இயற்கைக்காக, திருப்பூரின் மண் வளத்திற்காக, திருப்பூரின் நீர் வளத்திற்காக இங்கே மரங்களை நட வேண்டும் என்று யாரை நீங்கள் உங்களுடைய குருவாக யாரை வச்சுருக்கீங்க? தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு, கேரளாவின் சூப்பர் ஸ்டார் மோகன்லால், வட இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன். ஆனால் ஆல் இந்தியாவில் உள்ள இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் உண்டென்றால் அது பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம். அவரை உங்களுடைய ஆதர்ச குருவாக வைத்திருக்கிறீர்கள். இப்போ வனத்துக்குள் திருப்பூர் இதை செய்தாங்கல்ல, இது ஏன் இவங்க செய்யணும்? அவங்கவுங்களுக்கு வேலை இருக்குது. எங்கள் ஊருக்காக மரம் வளர்ப்போம்யா, எங்கள் மண் நல்லா இருக்கணும், எங்கள் ஆற்றுல நல்லா தண்ணி வரணும், எங்களுக்கு மழை வேணும், எங்களுடைய தொழில் நல்லா நடக்கணும், எங்களுடைய சாயம் போய் கலந்து நாங்கள் இயற்கைக்கு மாசுபடுத்தி விட்டோம் என்ற குற்றச்சாட்டு எங்களுக்கும் அல்ல எங்கள் தலைமுறைக்கும் வரக்கூடாது என்பதற்காக இயற்கைக்காக போராடி கொண்டிருக்கார்களே. அதோட இவங்க அளவுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி என்னை கூப்பிட்டுருந்தாலே நான் வந்திருப்பேன். குமார், நான் வந்திருப்பேன். சிவராமன் சார் தானே அவர், கிளாசிக் போலோ. நீங்கள் கூப்பிட்டுருந்தாலே நான் வந்திருப்பேன். சார் எங்கள் அளவுக்கு பண்ணிக்கிறோனாலே வந்திருப்பேன். ஆனால் இந்த மரம் நடும் இயக்கம், இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட எத்தனை இயக்கங்கள், விழுதுகள்னு வராங்க, வேர்கள்னு வராங்க, வனம்னு வராங்க, எத்தனை அமைப்புகள், அத்தனை அமைப்புகளையும் கூப்பிட்டு கௌரவித்திருக்கிறீர்களே. யூ ஆர் கிரேட். இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய், அது ஒரு ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்களே இங்கே வந்திருக்காங்க. சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டே வந்திருக்கார். ஆக இந்த மாதிரி ஒரு மேடையை அமைத்து இதில் இந்த விழாவை நடத்தணும். ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்கோம் சார். ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் உட்கார்ந்த ஃபீலிங் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க. அதில் ஒருத்தர் மேடையில் ஏறும்போது சொன்னார், சார் ரொம்ப நேச்சுரலாக இருக்கணுன்றதுக்காக அடிக்கடி காலை தூக்கி சோஃபாவில் வச்சுக்கோங்க சார்னு. ஏன் சார்? கொஞ்சம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கணுன்றதுக்காக 2 பாம்பு விட்டுருக்கோம் சார். அது எனி டைம் வரலாம் சார்.
இன்னொருத்தர் வந்தார், சார் அவர் தண்ணி பாம்பு தான் விட சொன்னார், நான் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு 2 சாரை விட்டுருக்கேன் சார்னார். ஆக அந்த மாதிரியான ஒரு ஒரு இது ஒரு நகைச்சுவைக்காக சொன்னாலும் இந்த மெனக்கெடல், இதை நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனாக வச்சாலே நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க, பார்த்துட்டு போயிருப்பீங்க. அதை அவ்வளோ, அதுதாங்க திருப்பூர். அது அவ்வளோ தூரம் நேர்த்தியாக, அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப சூப்பராக பண்ணால் தமிழில் ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பின்னிட்டான் சார் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? பின்னிட்டான். இந்த பின்னிட்டான்ற வார்த்தை, இந்த பின்னல் ஆடை, பின்னல், இந்த வார்த்தை வந்ததே திருப்பூர்ல இருந்து தான். ஆக தமிழ்நாட்டுக்கே பின்னிட்டான்றதுக்கு நீங்க தான் சார் சூப்பர் ஸ்டார்ஸ். உங்ககிட்ட இருந்து வந்த வார்த்தை தான் அது.